Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரவா வெஜிடபிள் வச்சு ஒரு டேஸ்டான பணியாரம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம இன்ஸ்டன்ட்டா பணியாரம் சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பணியாரத்தை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல டேஸ்டா இருக்கும். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதுல 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். இது மெஷர்மென்ட் கணக்குல 250 கிராம் எடுத்துர்க்கேன். இது கூட ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. பணியாரத்துக்கு கொஞ்சம் புளிப்பு சுவை தரதுக்கு 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கும்போது பணியாரம் பார்த்தீங்கன்னா உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும், லைட்டாக புளிப்பாகவும் இருக்கும். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 1/2 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிற போகிறோம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இத மூடி போட்டு ஒரு 15 ல இருந்து 20 நிமிஷம் ஊற வச்சிருங்க. ரவை நமக்கு சீக்கிரமாவே ஊறிடும், அதிக நேரம் தேவைப்படாது. அடுத்து ஒரு கடாயில 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த டயத்துல 1 டேபிள்ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு. இப்போ பருப்பு சேர்த்துட்டு பருப்போட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு அடுப்பை சிம்ல வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா கலர் மாறினதுக்கு அப்புறமா இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட சின்ன சின்ன பீஸா கட் பண்ண தேங்காய் எடுத்துர்க்கேன். நீங்க தேங்காய் விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடலாம். தேங்காய் சேர்த்து செய்யும்போது பணியாரம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். தேங்காய் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கேரட் நல்லா பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா பொடிசா கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான பட்டாணி ஒரு 1/2 கப் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ பட்டாணி சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா வெஜிடபிளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கிட போகிறோம். நம்ம பட்டாணிலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துருக்கனால சீக்கிரமாகவே வெந்துடும், அதிக நேரம் தேவைப்படாது. இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வெந்துடுச்சு. வெஜிடபிளுக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா மட்டும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இதுக்கு இறக்கி ஆற வச்சுட்டு மாவோட சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் மாவோட கலந்து வச்சுருக்கேன். இப்போ பணியாரக்கல்ல கொஞ்சமாக மட்டும் ஆயில் சேர்த்துக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ண மாவில் இந்த மாதிரி சின்ன குழிக்கரண்டியாக எடுத்து சேர்த்துக்கலாம். சாரி, இதில் மிக்ஸ் பண்ணுறது பதிவாகலை. நான் ரவை ஒரு 20 நிமிஷம் கழித்து ஊறினதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு நம்ம வதக்கின வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பணியார மாவில் எந்த பதம் இருக்குமோ அதே பதத்துக்கு கலந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கலந்துட்டு நம்ம பணியாரம் ஊற்றும்போது நல்லா மேலே மொறுமொறுப்பாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. ஒரு சைடு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஒரு சைடு வெந்துடுச்சு. இதை எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கோங்க. நம்ம பணியாரம் சாப்பிட்ணுன்னா அரிசி ஊற வச்சு அதை ஒரு 8 மணி நேரம் புளிச்சதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட முடியும். நம்ம இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி ஒரு பணியாரம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது கூட நம்ம வெஜிடபிள்லாம் சேர்த்துருக்கனால நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா எல்லாத்தையும் திருப்பி போட்டதுக்கப்புறமா திருப்பி ஒரு சைடு நல்லா வேகட்டும். 2 சைடுமே நல்ல ஒரு கோல்டன் கலர் வரணும். இப்போ 2 சைடுமே நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்துருச்சு. இதை எடுத்து வேறு தட்டில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா பணியாரத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட இன்ஸ்டன்ட் ரவை பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. ரவை வெஜிடபிள் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா ரவை சேர்த்துருக்கனால மேலே நல்லா மொறுமொறுப்பாகவும், இது கூட தயிர் சேர்த்துருக்கனால உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இது கூட நான் தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.